ஹலோ ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேலேருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம்னு பார்த்து சொல்கிறேன். சாரி சார், அப்படி யாரும் இங்கே வரல. ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூமை நான் போய் தேடுவேன்? ஏதாவது புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. Damn it, idiot fool. ஏய், ஏன்டி இவ்ளோ கோவப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா. ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா உன் வேலையை சேர்த்து இங்க நான் தான் செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்னடா யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He is such a great singer. பெரிய பாடகர் பாரு. சொல்லி கார்ப்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுகாரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டுறாங்க. ஏன்டா இந்த மாதிரி குழி தோண்டுறீங்கன்னு கேட்டா, மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க. 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல, அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல் இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாயை பத்திக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோவம் வந்து, இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்ன ஏன் தாள கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக் எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா தம்பி? இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ், நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவிலே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எப்படி டிக்கெட் வாங்கிட்டேன்? 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்படியாவது அந்த டான்ஸ் எனக்கு பார்த்துதான் ஆகணுமா? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறது. நீ உள்ள வந்து பாருடி, அப்பதான் ஆனந்துக்கு இருக்கிற கிரேஸ் உனக்கு தெரியும். வாடி வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கல. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னம்மா? கிங்கிணி. சொந்த ஊரு? கொங்கணி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்திய நிர்ணயிக்கிறவன் நாம.
அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது தெரியுமா? கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன எடுபுடி. ஆட்டோகிராஃப். கீதா, இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏ மிஸ்டர், இவளுக்கு தான் மானம் இல்ல, உங்களுக்குமா? முகத்தை காமிச்சா பல்ல எழுப்பீங்க, உடம்ப காமிச்சா கையெழுத்து போட்டுடுவீங்களா? இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். கை தட்ட வேண்டியவங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி. வா வாடினா. இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். லதா, ஒரு 50 ரூபா கூட அப்புறமா தரேன். அப்புறமா தரேன்னு சொல்லி 1500 ரூபாய் வாங்கியிருக்கேன். முதல்ல அதை கொடு, அதுல இருந்து 50 ரூபாய் கொடுக்கறேன். சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல பேசுறியா? எஸ், திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்யலாங்கற? அடடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லம்மா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டியும் முதலமா உன்னுடைய கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பார்த்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல 3/4 ஒழிச்சிட்டேன். என்ன காப்பாத்திரியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறேன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அதை கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம் மினிஸ்டர் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். பட் ஒன் திங், 2 மாசத்துக்கு 50,000 நீங்க சேல்ஸ் டர்ன் ஓவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க, அப்பாயின்மெண்ட் வர தர. ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவன்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சார், மேனேஜர், மந்திரி சிபாரிசை மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லாப்ப வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000, 4000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியலன்னு வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைன் பா உனக்கு. சோரி, அரசியலையும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரம் தான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. எப்படா இருக்க? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது, என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கிறப்போ நீ ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? யார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு? ரொம்ப அழகா இருக்காளே. தன்னை விட ஒருத்தி அழகா இருக்கான்னு உங்க அம்மா இப்பதான் முதல் தடவை ஒத்துக்கிட்டு இருக்கா. யாரு அந்த பொண்ணு? பொண்ணா இவ? கண்ணா, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் ஒரு டைப்பா ட்ரெஸ் பண்ணிக்கும். அதனால பொண்ணா ஆனா இல்ல ரெண்டு கட்டானான்னு குழம்பிடக்கூடாது. இவ பொண்ணே தான். எடுத்தது ஏன் கேமரா வாச்சே? அம்மா, இவ என்ன பல பேர் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டா. என்னடா சொன்னா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேர் தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலனா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு சொன்னா. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை.
ஒரு சடன் இம்பாக்டுக்காக. அந்த காலத்துல உங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கா. அவளை பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்பா. போய் நறுக்குன்னு கிள்ளிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களே கிள்ளிடுறீங்களா? உங்க ஐடியாலாம் தேவையில்ல. அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டு போறானே, எசக்கு பெசக்கா ஏதாவது நடந்து போச்சுன்னா நீ வாயை பொத்திக்கிட்டு பேசாம இல்ல, உன்னை பாஷையில் நான் திட்டிப்பிடுவேன். அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன். உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். கீதா, ஹாய் ஆனந்த், என்ன திடீர்னு இந்த பக்கம்? எனக்கு யார பிடிக்குதோ அவங்கள அடிக்கடி வந்து நான் மீட் பண்ணுவேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? அடிக்கடி பிடிக்கிறது ஜலதோஷம், இப்பெல்லாம் பிடிக்கிறது உங்களை. ரொம்ப தமாஷா பேசுறீங்க. கோவமா பேசுறவங்க ரசனையே இல்லாதவங்க, சிரிச்சு பேசுறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க. நீங்க ஏன் ரசிகை, அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். கீதா, நான் சில டியூன்ஸ் கம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ரசிகர்கள் மத்தியில் அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த டியூன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பாடி காட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். ஓ ரியலி? ஆஹா. ஓ ஐ அம் சோ லக்கி. இந்த அட்ரஸ்க்கு சாயந்தரம் வந்துருங்க. Thank you. ஆனா ஒரு வேண்டுகோள், ஆ. நீங்க மட்டும் தான் வரணும், கூட யாரையும் கூட்டிட்டு வரக்கூடாது. ஓ ஆ? thank you ஆனந்த். வரட்டுமா? இது நான் எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சி. இந்த மாதிரி எத்தனையோ அதிர்ச்சி இருக்கு. இன்ப பாம் கூட வெடிக்கலாம். ஓ thank you. இதுவும் உங்களுக்கு மட்டும்தான். Bye bye. பாய் கீதா. ஹாய் கீதா. ஹாய் ஆனந்த். நீங்க கிட்டார் வாசிக்கிறப்போ என்ன மாதிரி ரசிகர்களோட நரம்புகளை அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் நீங்க லவ் சாங்ஸ் பாடுறப்போ அப்படியே உங்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணுது. ஆமா, நீங்க எப்பவுமே இங்க வந்து தான் கம்போஸ் பண்ணுவீங்களா? இல்ல கீதா, என் மூட பொறுத்து. நீங்க இங்க வருவீங்கிறதுக்காக தான் நான் அந்த இடத்தையே சூஸ் பண்ணேன். அருமையான இடம். லவர்ஸ் மீட் பண்றதுக்கு வசதியான இடம். பியூட்டிஃபுல் ஸ்விமிங் பூல். நீங்க நான் கிட்டார் வாசிக்கிறத ரசிக்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா ஸ்விம்மிங் பூல்ல ரசிக்கிறீங்களே. உங்க காதல் பாட்டை கேட்டு உடம்பே சூடேறி போச்சு. இதுல நீச்சல் அடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க என்னங்க? நீங்களும் வாங்க. ஐயே, எனக்கு தெரியாது. நீச்சல் அடிக்க தெரியாதா? Swimming தெரியாது. நான் கத்து தரேன் வாங்க. 2 நாள்ல குப்புற படுத்து நீச்சல் அடிக்கிற அளவு கத்து தரேன் வாங்க. வேண்டாங்க, வேண்டாம். வாங்க. No, ஐயோ, வேண்டாம். வாங்க. ஐயோ, உள்ள போறேன். ஏதாவது வாங்க. பிடிச்சு தூக்குங்க. பயப்படாம வாங்க. ஓ, நான் சொல்றபடி செய்யுங்க. இப்போ பிளாட்டா படுங்க. E flat C flat. ஐயோ, தண்ணி மேல பிளாட்டா படுங்க. அங்க படுங்க. இப்போ கை கால் ஆட்டுங்க. ஆட்டா வந்துருமா? டெஃபினட்டா. என் கூட 2 நாள் இருந்தா நிச்சயமா வந்துரும். ஆட்டுங்க. என்ன? அங்கெல்லாம் பிடிக்காதீங்க, கூச்சமா இருக்கு. இப்படி எல்லாம் கூச்சப்பட்டா எதுவுமே கத்துக்க முடியாது. படுங்க. அப்படிங்கறீங்க? படுங்க, ஆமா. இப்போ ஆட்டுங்க. ஃபாஸ்டா. ஃபாஸ்டா. சபாஷ், அருமையான காதல் ரசனை. ஏன் சார், ஜலகிரீட செஞ்சாதான் கம்போசிங் வருமா? எவளை எப்படி எங்க மடக்கலாம் வீக்னஸ் தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுறீங்களா? கீதா, வெளியே வா. அவுட். இத பாருங்க மிஸ்டர் ஆனந்த், உங்களுக்கு இவ மேல ஆசை இருந்தா முதல்ல இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீச்சல் கத்துக்குங்க. உங்க பாட்டுல மயங்குற இந்த மாதிரி பைத்தியங்களை கெடுத்துறாதீங்க. நான் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம், ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆமா, இவர் பெரிய ஹீரோ. இப்படின்னு 1000 பேர் கியூல வந்து நிப்பாங்க. வாடி அலையிரா. என்னங்க, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையாவது மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும்போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே தலைகீழா போச்சு.
தினசரி செய்தித்தாளில் மணமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். என்னுடைய உயரம் 6 அடிக்கு 6 அங்குலம் கம்மி. நிறம் அழகு அத்தனையும் எனக்குண்டு. முன் அனுபவம் இல்லை. சீ. என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன். என்ன சித்தப்பா இவ்வளவுதானே? ஏகப்பட்ட கூட்டம். அத்தனை பேரையும் சந்திச்சு பேசணும்னா உனக்கு நேரடியா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும். அதனால 50 பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு. என்ன அப்படி பாக்குற? நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான். என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு என் அப்ளிகேஷனையும் அந்த ஃபைல்ல சொருகிடுங்க. நான் சொருகிட்டேன். உண்மையா சொல்றீங்க? நிஜமா தான். உன் மேல காதல் என்ன இப்படி எல்லாம் அவ செய்வாளா? உன்னை அலைய விடாம ஆரம்பத்திலேயே இதை சொல்லி இருக்கலாம் அந்த மூதேவி. சித்தப்பா அவ இப்ப ரிசப்ஷன்ல இருந்தா உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. நான் லதா தான் பேசுறேன். இதோ வந்துடுறேன். மே ஐ கம் இன்? கம் இன். இது நீங்களா அனுப்பிச்சது? அப்ளிகேஷன் போட்டு தான் செலக்ட் பண்ணுமா? நீங்க முன்னாலே சொல்லியிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். பாப்பா இத தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பி எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுமா? மத்தியானம் நான் ஆர்டர் பண்ண போற சாப்பாட்டையும் சேர்த்து 2500 ரூபாய். என்ன 2500 ரூபாய் உனக்கு பிஸ்கு பிஸ்கு ஆகி போச்சா? நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. பரவாயில்ல. ப்ளீஸ் சிட் டவுன். நீங்க வந்தது ஒரு பிளசன்ட் ஷாக். 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. அப்ளிகேஷன்லாம் திருப்பி கொடுத்து எல்லாரையும் அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் இருங்க. அதையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. நானே போய் அவங்களை எல்லாம் அனுப்பிச்சாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஏ மிஸ்டர், விளம்பரத்தை கொடுத்து என்ன வெறுப்பேத்த பாத்தீங்கல்ல? இப்ப நான் காதலிக்கிறேன் தெரிஞ்சதும் வந்தவங்களை எல்லாம் வாசலோட போக சொல்றீங்க. காதல் கல்யாணங்கிறதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற ஷோகேஸ்ல வச்சு விக்கிறது இல்ல. அது புனிதமானது. இப்ப எல்லாரையும் அனுப்ப சொல்றீங்களே, அத்தனை பேர் மனசு எவ்வளவு வாடி போகும். என்னெல்லாம் மனக்கோட்டை கட்டிக்கிட்டு வந்திருப்பாங்க. பணமும் புகழ் இருந்தா உலகத்தையே விலைக்கு வாங்கிடலாம். ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உங்க காலடியிலேயே வந்து விழுவாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற ஆனந்தம் வாழ்க்கையில இல்லாமலே போயிடும். பி கேர்ஃபுல். அவ விஷமமா சிரிக்கும் போதே நினைச்சேன் ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு. நடந்துடுச்சு. அவளை மட்டும் தட்டணும்னு தான் நினைச்சேன். நேர்த்தி அடி அடிச்சிட்டா. இப்ப என்ன பண்ண போற? சித்தப்பா அவ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு இன்சல்ட் பண்றாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவ மேல எனக்கு லவ் அதிகமாயிட்டே வருது. எப்படியாவது என் காதல் அவகிட்ட சொல்லியே தீரணும். சூரி, அன்னைக்கு தான் ப்ராப்ளத்தை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டல. அப்புறம் ஏன் கவலைப்படுற? நாளைக்கு காலைல நீ ஆஃபீஸ்க்கு வா. என்னால முடிஞ்ச தம்பி, நீ சூரிக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்தாப்பா. தேங்க்யூ. லதா, இவதான் என் சிஸ்டர். லதா, என் ஃப்ரெண்டு மனோகர் சொல்லுவனே, இவன் தான். ஹலோ. ஹலோ. உங்க பேரை அடிக்கடி எங்க அண்ணன் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நைஸ் மீட்டிங் யூ. Pleasure's mine. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திரும்ப திரும்ப இவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸ்வீட் கேர்ள். மனோகர், இவன் இதுவரைக்கும் யாரு கூட சேர்ந்தும் உருப்படல. எல்லாரும் சந்தர்ப்பம் தன்னை எப்ப தேடி வரும், வாழ்க்கையில எப்ப முன்னேறலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவன் அது வந்த போதெல்லாம் முட்டாத்தனமா நடந்துகிட்டு எல்லாத்துலயும் நஷ்டப்பட்டுட்டான். எங்க அதிர்ஷ்டம் நீ இப்ப வந்திருக்க. இவனை எப்படியாவது முன்னு கொண்டு வந்திருப்பா. நிச்சயமா முன்னு கொண்டாரு. லதா, நீங்க தானே? ஆமா. நந்தி வந்திருக்கு. கொடுங்க.
ஐ லவ் யூ லதா. ஆனந்த். மிஸ் லதாங்கிறது நீங்க தானே மேடம்? உங்களுக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஐ லவ் யூ லதா. ஆனந்த். நான் இந்த ஏரியா போஸ்ட் மாஸ்டர்மா. ஏன் சர்வீஸ்ல ஒரே நேரத்துல ஒருத்தருக்கு இத்தனை தந்தி கொடுத்ததை நான் பார்த்ததே இல்லம்மா. ஐ லவ் யூன்னு தந்தி கொடுத்த அந்த ஆனந்துங்கிற பைத்தியக்காரன் எங்க இருக்கிறானோ எனக்கு தெரியல. ஆனா லதாங்கிறது நீதானம்மா. தயவு செய்து நீ அவனை லவ் பண்ணிடுமா. ஏன்னா நாங்க தினமும் இப்படி வந்து நிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படாது பாரு. ஏன் சார் ஐ லவ் யூனா அர்த்தம் தெரியுமா? 100 தந்தி அடிச்சா அப்படியே ஐசா உருகிடுவேன்னு நினைப்பா. ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது, ஐ லவ் யூன்னு சொல்ல வேண்டியது, அவளோட 4 நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை விட்டுட்டு இன்னொன்னு தேட வேண்டியது. இதுதானே சார் உங்க டிக்ஷனரியில காதலுக்கு அர்த்தம்? லதா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஐ சின்சியர்லி லவ் யூ. ஏன் சார் லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? அட்லீஸ்ட் ரோட்ட கூட்டுங்கன்னு சொல்றேன், கூட்டிடுவீங்களா? இதெல்லாம் சுத்த பேத்தல். எவ்வளவு ஒரு திட்ட லிப்ஸ்டிக்க வாங்கி இப்படி கார் கண்ணாடியில எழுதுறத விட்டுட்டு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிங்க. இப்படி அலையறதாவது நிக்கும். பாலாஜி, இது ஃபாரின் வாட்ச். இதுக்கு பேர் ரோபோ வாட்ச். நான் காதல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு உனக்கு அன்பளிப்பு. எனக்கா? தேங்க் யூ சோ மச். உண்மையான நண்பன் தான் நீதான்ப்பா. ரோபோ வாட்ச் இத வச்சு என் காதல நான் சக்சஸ் பண்றேன் பாரு. தூள் பண்ணிடுறேன். ரோபோ வாட்ச். ஏய் பாலாஜி, ஐயோ இந்த வாட்சை பத்தி சொல்லவே இல்லையே. அதுல டேப் ரெக்கார்ட் இருக்கு. கண்ட நேரத்துல கண்டது பேசுமே. எசக்கு புசுக்கா மாட்டிக்க போறான். மாட்டிக்கிட்டு ஏயா என் பின்னாடி சுத்தி என் உயிர் இப்படி வாங்குற? என் உயிரே நீதானே, அதனால தான் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன். யோ, முன்ன பின்ன தெரியாதவனா எப்படியா காதலிக்கிறது? இது முன்ன இது பின்ன. சரியா பார்க்காதது உன்னுடைய தப்பு. கஷ்டம். உன்னை பார்த்தா எனக்கு காதல் வரல. எனக்கு கண்ணா பின்னான்னு வருதே. யோ, என்னையா உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு? ஆமா, நான் யார் தெரியுமா? நல்லா தெரியுமே. நீ ஒரு குரங்கு மூஞ்சி. உன்னை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கியா? சரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்க. உன்னால எனக்கு வாழ்க்கையில என்ன தர முடியும்? உனக்கு நான் தரக்கூடியதெல்லாம் செருப்படி. யோ, இத தமாஷல வேணாம். நான் சீரியஸா கேக்குறேன். என் அழகுல மயங்கி தானே நீ என்ன காதலிக்கிற? இந்த பாரு, மத்தவங்க மாதிரி பொய் சொல்லி நீ பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருக்கேல நான் சொல்ல போறது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மூதேவி. எங்க இருந்தது? யோ, நானும் பாக்குறேன். வந்ததுல நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்க. சத்தியமா நான் ஒண்ணு சொல்லமா? அடிச்சு சும்மா இருயா. ஓ மூஞ்சிக்கு உன் கூட பாக்கல வந்து பேசிக்கிட்டு இருக்க பாரு. நான் ஒரு முட்டாள்.
முட்டாள். என்ன கர்மண்டா அது? ஏயா நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பொண்ணை சரி பண்ண முடியலையா? என்னையா பண்ண சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? ஓடாதடியா, ஓடாதடியா, ஓடாதடியா. ஏய், உனக்கு என்ன திமிரு இருக்கும்? உனக்கு இது வேணும், இன்னும் வேணும். என்னைய தடியான்னு சொல்லு. மடையா, இல்ல. என்ன கீதா, மேனேஜரை பார்க்க போயிருந்தியாமே, என்ன விஷயம்? பாம்பேல இருந்து ட்ரங்க் கால் வந்துச்சு. எங்க அப்பாவுக்கு 3வது தடவையா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். என்ன வர சொல்லிருக்காங்க. நான் லீவ்ல போறேன். போயிட்டு எப்ப வருவேன்? சீக்கிரமா வந்துருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உன் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா எனக்கு பத்திரிக்கை அனுப்பு, மறந்துடாத. என்ன சொன்னீங்க? டேய், அந்த பொண்ணை நான் தொட்டு காட்டுறேன், என்ன சொல்றேன்? நிச்சயமா உன்னால முடியாது. சேலஞ்ச். சேலஞ்ச். 5 ரூபா தரேன். 50 ரூபா தரேன். 100 ரூபா தர்றேன். பார், முடிச்சு காட்டுறேன். என்னங்க, உட்காருங்க உட்காருங்க. நீ என்னடா பெருசா கிழிச்சிட்ட? நான் அந்த பொண்ணோட கண்ணத்திய கிள்ளிட்டு வர பாக்குறியாடா? என்ன பெட்டு கட்டுற? 50 ரூபா வைக்கிறேன். அதே 100 ரூபா. 150 எடுத்து வை. எப்படி? தூள் மச்சி. தூள் மச்சி. டக்கரா. ஏய், நம்ம 2 பேருக்கு இப்போ ஒரு பந்தயம். அந்த 4 பேரையும் நான் சாத்திட்டு வரேன். அப்படி நான் சாத்திட்டு வந்தேன்னா இப்போ எனக்கு நீ இவ்ளோ கிஸ் கொடுக்கணும். ஓகே? ஓகே. பெட்ல இருந்து பின் வாங்க மாட்டிய? எப்படி, பெட்ல ஜெயிச்சிட்டானா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏதாவது அடிக்கடி பட்டுதா? ஒண்ணும் இல்லையே. ஐயோ, ரொம்ப வலிக்குமே. வலி வலிக்கலையே. போய் சொல்லாதீங்க, ரொம்ப வலிக்கும். சொன்னா புரியாதே. லதா, என்னது? உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அப்படி செஞ்சேன். அடா, எப்படா வந்த? இப்பதான். என்னது? கையை என்ன? காட்டு. என்ன கட்டு இது? என்னடா ஆச்சு? என்னடா இது? கால் கட்டு போடுறதுக்கு முன்னால கை கட்டோட வந்து நிக்கிற? சும்மா இரு பசு. அப்பா, எனக்கு எப்படி அடிபட்டதுன்னு கேட்கவே இல்லையே. நீ என்ன அரசியல் ரீதியாவே அடி வாங்கி இருக்க போற? அந்த பொண்ணு லதா கிட்ட யாராவது ரவுடி பசங்க கெலட்டா பண்ணிருப்பானுங்க. நீ போய் அந்த ரவுடிகளை அடிச்சிருப்ப, அவங்க பதிலுக்கு ஒன்னு அடிச்சிருப்பாங்க. இதானே? டாட், எனக்கு அடிபட்டு ரத்தம் வந்ததும் லத்தா துடிச்சிட்டா, தாங்கையும் குளிச்சுக்கிட்டா. அதுல பொண்ணு உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே அந்த கஷ்டத்தை தானே வரவழைச்சுக்கிறாளே, அவ பொண்ணு. இவ்வளவு இருக்காள. அன்னைக்கு ஒரு நாள் பிளேடால நான் கையை கீறிக்கிட்டேன், ரத்தமா கொட்டுது. இவ வந்து பிளேடு சரியா இருக்கா, உடைஞ்சு போச்சான்னு பாக்குறா. இது என்ன பெரிய விஷயம்? நான் கூட தான் தம்பிக்கு ஏதாவது உதவி தேவைன்னா மாங்கு மாங்குன்னு செய்வேன். அப்படியா? அவசரமா எனக்கு இது வருது, எனக்காக நீங்க போறீங்களா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே? இதெல்லாம் வாங்கி கேட்டுக்கிடணும் உனக்கு அவசியமா? போய் நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ஒரு நல்ல டாக்டர் அனுப்பு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், எனக்கு எல்லாம் சரியாயிடும். தம்பி, லெட்டருக்கு நடுவுல எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்குதா பாரு. ஐயே, பரதேசி சித்தப்பா. வேணும் உனக்கு? என்ன குடும்பமே எதுக்குது?
அன்புள்ள எங்கள் ஆனந்த், என் போல் எத்தனையோ இதயங்களை இயங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. உங்களை போன்ற கலைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம். நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள். காதலில் மட்டுமல்ல, கருக்கலைப்பிலும் கூட. லதா வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால் லதா கருவுற்றாள். அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருக்கலைப்பு செய்யப்பட்டது. கருவுக்கு காரணமான வாசு பீத்தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார். இது விலாசம் இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீத்தாம்பரத்தின் விலாசமும் கருக்கலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன். தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லதாவை மனம் செய்து கொள்ளுங்கள். திடீர்னு வந்து நிக்க என்னால நம்பவே முடியல. ஒருவேளை சதா உங்க நினைப்பிலே இருக்கிறதுனால பிரம்மையான் சந்தேகமா இருக்கு. இது நிஜமா கனவான்னு சந்தேகம் இருந்தா என்ன அணைச்சு பாரு, உண்மை தெரியும். ஓய், இந்த வீட்டுல யார் இருக்கா? ஏன்? இல்ல, காலியா இருந்தா நான் குடியிருக்கலாம் பாரு. காலையில இருந்து உன்னையே பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப யாரும் இல்ல, கொஞ்ச நாளா காலியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? வாசு பீதாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு. இங்க அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும். உங்களை மாதிரியே தான் எப்பவும் ஜாலியா இருப்பாரு. சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கேயே போயிட்டாரு. இப்போ சேலத்துல தான் இருக்காரா? ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மேன். லதா, வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூருக்கா? ஆமா, ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? பின்ன நான் அங்கேயே தங்க போறேன். வரேன். உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் I'll really miss you. எனக்கும் அப்படிதான். வரட்டுமா? என்னங்க உள்ளே வராம போறீங்க? மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன். பாய். மாமா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. ஐ அம் வாசு பீதாம்பரம். நீங்க? என் பேரு ரகுராமன். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தாலே, ஞாபகம் இருக்கா? லதாவையா சொல்றீங்க? அவ ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே. ஏ சார், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், லதாவை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். சார், லதா பழகிறதுக்கு குழந்தை மாதிரி, ஆனா கேரக்டர்ல நெருப்பு. அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சார். குணத்துல அவ வைரம். தேங்க்யூ சார். ஐயே, 4 நாளா நை நை நைன்னு ஒரே தொல்லை. யாரா அவன்? அவன் இவன் என்ற ஏகவச்சனம் வேண்டாம். பிரபல வயலின் வித்வான், ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர். பீகாரில் வெள்ளம்ல இருந்து பெரிய மனுஷன் சாவு வரைக்கும் இவர் தான் வாசிக்கிறது. இங்க யாரா செத்தா? என் காதலியே சாகடிச்சிட்டியே. இனிமே வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது. எங்கும் சோகம், எதிலும் சோகம். அதனால்தான் மாசம் 500 ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கிறேன். 500 ரூபாயா? அது நீ தான் கொடுக்க போற. அப்படியா? கூட 50 ரூபாய் போட்டு தரேன். உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு. காதல்ல தோல்வியா? மூஞ்சி மொவர கட்டைய பாரு.
அங்க அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற, ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே. அறிவு கெட்டவனே, பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும், உன்னை ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும். ஆ, ஆ, ஆ. ஆ? நீ மட்டும் எப்படி எங்க அம்மாவை எப்படி கட்டிக்கிட்ட? ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட, காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நல்ல கேள்வியை கேட்டிருக்க, நல்ல எஃபெக்ட் கூடயா? ஓஹோ, பிளாஷ்பேக்கு வரியா? சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால மூதேவி 25 தடவை இழுக்க போறிய, நினைவுக்கு வந்துடுச்சு, போக நிறுத்திக்க. உங்க அம்மா லூசி காப்பர்ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான். காதலிக்கும் போது கிளுகிழுப்பா தான் இருந்துச்சு. ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு. தாலி கட்ட நான் கழுத்தை நீட்டுன்னு அவ விரல நீட்டினா. தாலியா மோதிரமா, கூறப்புடவையா கவுனா, சர்ச்சா கோவிலா, மந்திரமா ஜபமா, இப்படி பல குழப்பம் இருந்துச்சு. திங்கிற தீனியிலேந்து பண்ற திவசம் வரைக்கும் ஒரே இடைஞ்சல். இது மறத்தனம். உன் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்ன்றது என்ன நிச்சயம்? நடக்குமோ நடக்காதோ, ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்ல. ஆக மொத்தம் உன் கல்யாணம் அம்பேல். ஆ, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். நான் உன்னை பெத்த அப்பன்டா, நடக்க விட்டுருவேனா? நான் அப்பனுக்கு அப்ப. இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது, நீ என்ன பார்த்து அப்பான்னு கதறத்தான் போற. Shall we see? பாப்பமா. சேலஞ்சா? சவாலா? அக்செப்டட். ஒத்துக்கிறேன். ஓகே. சரி. bloody fool. போறேன். இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்ல நான் தங்க போறது இல்ல. கல்யாணத்தை சத்திரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷனோட வந்து மீட் பண்றேன். வரேன். அண்ணே, கொஞ்சம் அதை இப்படி கொடுக்குறீங்களா?